இதெல்லாம் ஒரு மூஞ்சி, இதுக்கெல்லாம் இதில் இவனே ஒரு ஜான் உண்டு இருக்கான். வணக்கம். நடிகர் கிங்காங்கை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். திருவண்ணாமலை மாவட்டத்தில் பிறந்து அவர் எப்படியெல்லாம் கஷ்டங்களை சந்தித்து எப்படியெல்லாம் திரைப்படத்துறைக்கு வந்தார், இவர் திரைப்படத்துறைக்கு வருவதற்கான காரணம் என்ன, எந்த நடிகர் இவர் திரைப்படத்துறைக்கு வருவதற்கு உதவினார், எந்த நடிகர் இவருக்கு உந்துகோலாக இருந்தார் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஏழுமலை காசியம்மாளுக்கு பிறந்தவர் தான் இந்த சங்கர். இவருடைய உண்மையான பெயர் கிங்காங் கிடையாது, சங்கர் இவருடைய உண்மையான பெயர். இவர் சின்ன வயசில் நாடகங்கள்லாம் நடிக்கிறாரு. ஊரில் நாடகம் போடுவாங்களா, அந்த மாதிரி நாடகத்தில் அவர் நடிக்க ஆரம்பிக்கிறாரு. இவரை பார்த்துட்டு நிறைய பேர், நீங்கள் நடிகர் தவக்கலை மாதிரி இருக்கீங்க, முந்தானை முடிச்சு படத்தில் தவக்கலை நடிச்சிருப்பார் குழந்தையா, அவர் மாதிரியே இருக்கீங்க, அதனால் நீங்களும் சினிமாவுக்கு முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தவக்கலை யாருன்னே அவருக்கு கிங்காங்க்கு தெரியாது. சரி, யாராக இருக்கும் அப்படின்ட்டு இவர் தேட ஆரம்பிக்கிறாரு. அந்த முந்தானை முடிச்சு படத்தை இவர் பார்க்குறாரு. பார்த்துட்டு தவக்கலையும் கிங்காங்க்கும் ஒரே மாதிரி இருக்காங்க. அவர் பார்த்துட்டு, ஆஹா அந்த பையன் நம்மளை மாதிரியே இருக்கானே அப்படின்ட்டு கிங்காங்க்கும் ஒரு ஆசை வர ஆரம்பிக்குது. நாமளும் படத்தில் நடிக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை வருது. உடனே என்ன பண்ணுறாரு, நேராக சென்னை கிளம்புறாப்புல. அங்கே போயிட்டு நிறைய சினிமா கம்பெனியில் ஏறி இறங்குறாரு. வாய்ப்பு யாரும் கொடுக்குறதில்ல. அங்கே நிறைய உருவியலுக்கு ஆளாக்கப்படுறாரு கிங்காங். என்னடா நீ இப்படி இருக்க, வாய் இப்படி இருக்கு, கண் இப்படி இருக்கு அப்படின்ட்டு நிறைய உருவியலுக்கு ஆளாக்கப்படுகிறார். அதுக்கு பின்னாடி அவர் மனசு தளர விடலை. படிப்படியாக சினிமா கம்பெனி ஏற ஆரம்பிக்கிறார். அப்படி ஏறி இறங்கும்போது அவருக்கு அதிர்ஷ்டவசமாக கிடைச்ச வாய்ப்பு தான் ஊரை தெரிஞ்சுக்கிட்டான் அப்படின்ற ஒரு பட வாய்ப்பு கிடைக்குது. ஊரை தெரிஞ்சுக்கிட்டான் படத்தோட இயக்குனர் கலைப்புலி சேகரன் தான் சங்கர் என்ற பேரை கிங்காங்க்னு மாற்றி படத்தில் அறிமுகப்படுத்துறாரு. 1988 இந்த படம் வெளியாகுது. இந்த படத்தில் நடிகர் பாண்டியராஜன் சாரோட கிங்காங் நடிகிறாரு. போச்சு போச்சு, உன் பழப்பெல்லாம் போச்சு. சாமியார் ரோசம் மட்டும் அல்வா கொடுத்துருங்க. இப்போ ஒரு சாமியார் புதுசா வந்துட்டாரு. இனிமேல் உன் பப்பு வேறாது. இந்த படம் பெரிய ஒரு ஹிட் அடிக்குது. அதுக்கு பின்னாடி ரஜினி, கமல், விஜயகாந்த் இப்படி பல முன்னணி நடிகரோட கிங்காங் ஒப்பந்தமாகிறார். தான் திரைப்படத்துறையில் சந்தித்த அவமானங்களை நிறைய கிங்காங் பேட்டியில் சொல்லியிருக்காரு. உனக்கெல்லாம் யாரு சான்ஸ் கொடுக்க போறாங்க, இதெல்லாம் இதெல்லாம் எப்படி போகிற அப்படின்னு நிறைய பேர் கிண்டல் பண்ணாங்க. என்னதான் இருந்தாலும் நல்லவங்களையே உருவியலி செய்கிறது தான் திரைப்படத்துறை. அப்படி இருக்கும்போது கிங்காங் போன்ற உருவத்தில் இருக்கிறவங்கள உருவியலி செய்கிறது ஒரு சர்வ சாதாரண விஷயம்தான். தன்னிடம் இருக்கும் குறைபாடுகளை பொருட்படுத்தாமல் அதே ஒரு சாதனையாக மாற்றியவர் தான் நடிகர் கிங்காங். அவர் நடித்த பல நகைச்சுவை காட்சிகள், அவர் நடன அசைவுகள் எல்லாமே இன்றைக்கும் ரசிக்கும்படியாக இருக்கு. இவருடைய நகைச்சுவை காட்சி ஒரு தனித்துவமாக இருக்கும். இது வடிவேலு கூட நடித்த காமெடிகள் அத்தனை மக்களை இன்றைக்கும் கவர்ற மாதிரி, இன்றைக்கும் விழுந்து விழுந்து சிரிக்கிற மாதிரி நகைச்சுவை காட்சிகள் நிறைய இருக்கு. உள்ள காத்த நிரம்ப அடைச்சு வச்சிருக்காண்டா அந்த கடவுள். இந்த காத்து பூரா பிச்சு கிச்சுன்னு வச்சுக்க, இளிச்சமேனிக்கு சாக வேண்டியதா. எல்லாரும் சும்மா இருக்கும்போது தர்ரு தர்ரு தர்ருன்னு காத்து போகுது இல்ல, அந்த காத்து போகும்போது சாகணும் இல்ல, ஏன் சாகல? ஏண்டா எந்த காத்த கொண்டு எந்த காத்தோட சொல்றீங்க? நடிகர் கிங்காங் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அதே சமயம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஒரு லைக்கை போடுங்க, ஏதாவது ஒன்று பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு தகவலோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.